வணக்கங்க. நம்ம இன்றைக்கி வந்துட்டு கண்டென்ஸ்டு மில்க் வந்து பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஃபுல் க்ரீம் மில்க்கு நான் 1/2 லிட்ரு எடுத்திருக்கேன். எந்த பிராண்டாக வேணாலும் இருக்கலாம். எனக்கு தொண்டை கொஞ்சம் சரியில்லைங்க, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்துட்டு 1/2 லிட்ரு பாலுக்கு வந்துட்டு 200 கிராம் சர்க்கரை, ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாங்க. பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் மேலே அதிகமாக போட்டுறாதீங்க. இப்போ இந்த மில்கை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம முட்டை மிட்டாயி, ப்ரெட் அல்வா, இன்னும் நிறைய டிஷ்க்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாங்க. எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பாத்திரம் நல்லா கனமான பாத்திரமாக இருக்கணுங்க. அடியில் மெலிசாக இருக்கிற மாதிரி வச்சுருந்தீங்க. நல்லா கனமாக இருந்தால் தான் தீயாமல் நல்லா வரும், அடி பிடிக்காது. 1/2 லிட்ரு பால் எடுத்து ஊற்றி நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம இதில் எடுத்து வச்சு சர்க்கரை, சோடாப்பு எல்லாம் போட போகிறோங்க. ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு நல்லா கொதிக்கிட்டுங்க. பால் நல்லா பொங்கி வரும். அந்த ஸ்டேஜில் சர்க்கரை 200 கிராமுங்க. 1/2 லிட்ரு பாலுக்கு 200 கிராம் சர்க்கரை போதுங்க. 200 கிராம் சர்க்கரை, கொஞ்சம் சோடாப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுங்க. நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு மேலே நம்ம ஓரளவுக்கு அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. பால் கொஞ்சம் சுண்டி வரும்போது நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு கிண்டணுங்க. நம்ம நல்லா பட்டுவிடுங்க. கண்டென்ஸ்டு மில்க்கு நான் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இதில் நிறைய டிஷ்ஷு செய்யலாங்க. நம்ம கடையில் 100 கிராம் கண்டென்ஸ்டு மில்க்கே 130 ரூபா சேல்ஸ் ஆகுதுங்க. நம்ம 1/2 லிட்ரு பால், ஒரு 200 கிராம் சர்க்கரை இருந்துச்சுன்னா நம்ம வீட்லேயே ஒரு 60 ரூபா செலவு பண்ணோம்னா நம்மளுக்கு வீட்லேயே ஒரு 200 கிராம் அளவுக்கு மில்க் ரெடி ஆகிடுங்க. இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எப்போ வேணாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் வேணுங்கிறதுக்கு போட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெய்யெல்லாம் காய்ச்சும் போது வருது இல்லைங்களா, பார்த்தீங்களா நுர மாதிரி அந்த மாதிரி வரும். நடுவில் பார்த்தீங்கன்னா கலர் இந்த நெய் கலர்லேயே வரும் பாருங்கள். இந்த கண்டென்ஸ்டு மில்க்கு 2 டைப்பில் செய்யலாங்க. மில்க் வச்சு செய்யலாம், மில்க் பவுட்ரு வச்சு கூட நம்ம செய்யலாம். இந்த மில்க் வச்சு செய்யும்போது இதனுடைய கலர் கொஞ்சம் ஹனி கலரில் தாங்க இருக்கும், க்ரீம் கலரில் கிடைக்காது. இது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இது பொங்க வந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம சோடாப்பெல்லாம் போட்டிருக்குறோம், அதனால் நல்லா கொதித்து பொங்க வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுட்டே இருங்க. ரொம்ப நேரம் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிடுங்க இதை ரெடி பண்ணுறதுக்கு. ரெடி பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு நிறைய டிஷ் செய்யலாம். இதை நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் கிண்டுங்க. பக்கத்துலேயே இருங்க, வெளியில் எங்கேயும் போயிடாதீங்க. விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு போகலான்னு போகாதீங்க, அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம இறக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் லிக்விட் மாதிரி தாங்க தெரியும், ஆனால் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அது நல்லா ஓரளவுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்ஸில் வந்துடும். ரொம்ப க்ரீமியாக இருக்காது, ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. இது கொஞ்சம் கெட்டித்தன்மையாகுங்க. இது அப்புறமா நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ உடைய தன்மை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி நல்லா தெரியும். ஒரு நெய் பதத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்குங்க. இது உங்களுக்கு இந்த கலரில் தாங்க கிடைக்கும். பட்டரு, ஐசிங் சுகரு, அப்புறமா மில்க் பவுடரெல்லாம் போட்டு நம்ம செய்யும்போது க்ரீம் கலரில் கிடைக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை